அன்பானவர்களே, தேவனுடைய திட்டம் நமது வாழ்வில் பூரணமாய் நிறைவேற வேண்டும் என்பதே தேவன் நம்மேல் வைத்த சித்தம் ஆகும். அல்லேலூயா. அந்த சித்தத்தை அறிந்து அந்த தேவ சித்தத்துக்கும் நடத்திப்புக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், ஜெயம் உள்ளதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்வு தேவனாகிய கர்த்தருக்கு, அவர்களை சிருஷ்டித்த தேவனுக்கு மகிமையும் பிரீதியும் மகிழ்ச்சியுமாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தியின் தேவ நோக்கம். ஆமென். ஆகவே நமது வாழ்வு இதுகாரும் எந்த நிலைமைகளில் கடந்து வந்தது, இன்றைக்கு ஒரு விசை கர்த்தருடைய சித்தம் என் வாழ்வின் எஞ்சிய காலகட்டங்களில் நிறைவேற வேண்டும் என்று ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று எல்லாருமே ஒரு நிமிஷம் நமக்கு இந்த உலகத்தில் இன்னும் பாக்கி இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஒரு நிமிஷத்தையும் நம்மை படைத்தவரின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே தேவ சித்தம். அல்லேலூயா. அதனால பல காலங்கள் போயிற்று என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் இருக்கிற நிலையில், நாம் நிற்கிற இடத்தில் நாம் கர்த்தருடைய காரியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு எஞ்சிய காலத்தில் செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்வார். நமது வாழ்வுக்கு அது மகிழ்ச்சியும் மகிமையுமாய் இருக்கும். அவர் நாமத்திற்கு அது புகழ்ச்சியும், அவர் சித்தம் நிறைவேறும் பொழுது அவருக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமாக மாறும். அல்லேலூயா. இதுதான் விஷயம். நான் ஒரு 3 பேரை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அவர்கள் வாழ்வில் இருந்து இந்த அர்ப்பணிப்பை குறித்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது ஈசாக்கு என்கிற வாலிபனை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமாய் மைக்ல வாசியுங்கள், எல்லாரும் கவனிப்பீர்களாக. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Praise the Lord. இங்கே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கை ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி பலிபீடத்தில் கிடத்தி அவனை தேவனுக்கு பலி செலுத்தும்படி கத்தியை எடுத்தான். அப்பொழுது தேவன் குறுக்கிட்டு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கினுடைய ஒரு அர்ப்பணிப்பை நான் எடுத்து கூறும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாம் தகப்பனும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு நிறைந்தவன். அவன் தேவனுடைய வார்த்தையினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அர்ப்பணிக்க அவன் ஆயத்தமானான். இங்கே ஈசாக்கு என்கிற வாலிபனை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு திடகாத்திரம் உள்ள, அறிவு உள்ள, நல்ல வாலிபனாக இருக்கின்ற நாட்கள். அவன் தகப்பன் அழைத்தார் என்று சொல்லி அவரோடு கூட ஒரு யாத்திரை புறப்படுகிறான். புறப்பட்டு ஒரு மலை அடிவாரத்தில் வந்த பொழுது தகப்பன் வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டார். இப்பொழுது தகப்பனும் மகனுமாக அந்த மலை மேல் ஏறி செல்லுவதற்காக தகப்பன் ஈசாக்கை அழைத்து செல்லுகிறார். அந்த நேரத்தில் ஈசாக்கின் மேல் விறகுகள் சுமத்தப்படுகிறது. அவன் அந்த கட்டைகளை, பலிபீடத்துக்கான கட்டைகளை அவன் சுமக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் கையில் நெருப்பு இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மலை மேல் ஏறுகிறார்கள். ஏறி செல்லும் பொழுது ஈசாக்கு தகப்பனிடத்தில் கேட்கிறான், அப்பா,
பலி செலுத்துறதுக்கு நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, பலி மிருகம் எங்கே அப்பா என்று கேட்கிறான். அப்பொழுது தகப்பன் பதில் சொல்லுகிறார், அது தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சம்பாஷணையில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது, ஈசாக்கு அறிவுள்ளவன். பலிபீடத்தில் எப்படி பலி செலுத்துவார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். பலிபீடத்திலே பலி செலுத்த ஒரு மிருகம் தேவை என்பது அவனுக்கு தெரியும். அங்கே மிருகத்தை தான் பலிபீடத்தில் படுக்க வைப்பார்கள், அடுத்து கத்தி எடுத்து வெட்டுவார்கள் என்றும் அவனுக்கு நன்றாக தெரியும். அப்போ தெரியாமல் அவன் பலிபீடத்தில் படுக்கவில்லை. ஏதோ ஒன்றும் தெரியாமல் படுஞ்சொன்னு ஜாலியாக ஏறி படுத்துக்கிட்டான், அப்படி அல்ல. அவனுக்கு தெரியும் இந்த பலிபீடத்தில் படுத்தா அடுத்தது என்ன நடக்கும், பலி எப்படி செலுத்துவார்கள். அறிவுள்ளவன், பலியை குறித்த முழு அறிவு உண்டு. அப்போ தனக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பது முழுவதும் தெரியும். சுருக்கமாக சொன்னால் தன்னை தகப்பன் வெட்டி கொல்ல போகிறார், பலி கொடுக்க போகிறார் என்று அவனுக்கு நன்றாய் தெரிந்துதான் அவன் படுத்தான். அல்லேலூயா. சரி, அவன் வேற வழி இல்லாமல் தகப்பன் கைக்கு தப்ப முடியாமல் சிக்கி கொண்டு அப்படி பலிபீடத்தில் படுத்தான் என்று சொல்லிவிட முடியாது. அவன் மலை அடிவாரத்திலிருந்து கட்டைகளை சுமந்து கொண்டு ஏறி செல்லக்கூடிய வாலிபன், பலன் உள்ளவன். ஆகவே தகப்பனை தட்டிவிட்டு அவனுக்கு ஓடி போறதுக்கு வாய்ப்பு உண்டு, அவனுக்கு பலன் உண்டு. ஆனால் அந்த பலன் இருந்தும் அவன் மனப்பூர்வமாக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பலிபீடத்தில் படுத்து கொண்டான். அல்லேலூயா. அறிவுண்டு, என்ன நடக்க போறதுன்னு அவனுக்கு தெரியும். பலன் உண்டு, தப்பி ஓட விரும்பினால் ஓடி போகவும் அவனால் முடியும். இந்த ரெண்டையும் செய்யாமல் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பலத்தையும் அடக்கி, என் அப்பா சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அது என்ன வேணாலும் ஆகிட்டு போகட்டும் என்று ஒரு மகா பெரிய அர்ப்பணம் ஈசாக் என்னும் வாலிபன் செய்தான். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசினார், ஆபிரகாம் தான் ஈசாக்கினிடத்தில் பேசினார். தேவன் ஈசாக்கிடத்தில் நேரடியாய் பேசவில்லை. ஆயினும் தன் தகப்பனுடைய வார்த்தையை, தனக்கு தேவன் கொடுத்த தன் தகப்பனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு சாகிறதற்கும் தன்னை அர்ப்பணித்த ஒரு வாலிபன் தான் இந்த ஈசாக்கு என்கிற வாலிபன். அல்லேலூயா. இன்றைய வாலிபர்களோடு நான் பேசட்டும். இன்று உங்களுடைய வாழ்வின் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது? உங்கள் தகப்பனை நீங்கள் எப்படி கனம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் தகப்பன் தாயினுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? உங்களை பெற்ற தகப்பன், உங்களை பெற்ற தாய், அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கொண்டுதான் உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு சித்தம். அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு வாலிபமாகிவிட்டது, எனக்கு இப்ப ரொம்ப அறிவு இருக்கிறது, அதனால இவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்க முடியாது என்று நினைக்கிற வாலிபனே, வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கைக்குத்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். அல்லேலூயா. வால்யூம் கூட்டாதீங்க, முதல்ல இருக்கிற மாதிரியே வச்சிருங்க. அல்லேலூயா. அன்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்விலே இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட்ட தகப்பன் தாயினுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறீர்கள், கீழ்ப்படுகிறீர்கள்? உங்கள் சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கு பல சிக்கல்களுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. உங்கள் வழி சரி அல்ல, நீங்கள் தெரிந்து கொண்ட பாதை தவறானது. காரணம், உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாதபடியினாலே, உன் தாய் சொல்லை நீ மதிக்காதபடியினாலே இப்பொழுதே உன் வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது. இனி போக போக அது திசை மாறின பாதையில் பயணித்து கடைசியில் நீ கர்த்தரை விட்டு மிக விலகி போய் நிற்பாய். உன்னுடைய ஆசீர்வாதங்களை விட்டு ரொம்ப விலகி தூரத்தில் போய் நீ நிற்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்களை முற்றிலும் தொலைத்து விட்டு நீ போய் ஒரு சங்கடமான நிலையில் போய் சேருவாய். அன்றைக்கு நீ அழுதும் உனக்கு மனம் திரும்புதல் வராது. ஏசாவை பற்றி சொல்லப்பட்டது போல அவன் தன்னுடைய நல்ல வாய்ப்புகளை இழந்துவிட்டு கடைசியில் அவன்
மனம் கசந்து அழுதும் கூட மனம் திரும்புதலை காணாமல் போனான் என்ற ஒரு எச்சரிப்பு வேத புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. இன்று தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கை இப்பொழுது ரூட் மாறி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் எச்சரிக்கிறார். இன்று நீ சரிப்படுத்திக் கொள்ளுவாய் என்று சொன்னால் அது சரிப்படுத்த எளிதானதாக இருக்கும். காலங்கள் கடந்து ஓடின பிறகு நீ சரிப்படுத்த நினைத்தாலும் உன்னால் சரிப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் ஏன் நீ தொடர்ந்து வேதனையை சுமக்க ஆயத்தமாகிறாய்? நீ வேதனையை சுமக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அல்ல. நீ ஒரு மகிமையான பாத்திரமாய், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் எழும்பும்படிக்குதான் கர்த்தர் உன்னை அழைத்தார், உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை இந்த தகப்பன் தாயினுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே உன்னை ஒரு பிள்ளையாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தகப்பன் மேல் உனக்கு பல வருத்தங்கள், தாய் மேல் உனக்கு சில கோபங்கள், இவைகளை வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே உன் வழியை நீ வித்தியாசப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இந்த கோபம் உன் வாழ்க்கையில் அக்கினியாய் பற்றி எரிய போகிறது. அது உன்னையே எரிக்கிற அக்கினியாய் பற்றி எரிய போகிறது. ஆகவே இன்றைக்கே இந்த கோபத்தை நெகிழ்ந்து விடு. உன் தகப்பனை நீ மதி, கனம் பண்ணு. உன் தாயை மதிக்க நீ பழகு. அவள் சொல்லுகிறது இன்றைக்கு கசப்பாய் தோன்றுகிறது. அவள் சொல்லுகிறது உனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. அதனால் தான் நீ வேறு தீர்மானங்களை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். வெளியே பாசாங்கு காட்டிக் கொண்டிருக்கிறாய். தகப்பனை நேசிக்கிறது போல நடிக்கிறாய். தாயிடத்தில் மிக பற்றுதலாய் இருக்கிறது போல சில வார்த்தை ஜாலங்களை நீ விட்டு அவர்களை மழுப்புகிறாய். ஆனால் உன் உள்ளத்திலோ வித்தியாசமான நோக்கங்கள் எழும்பி இருக்கிறது. உன் உள்ளம் அந்த குடும்பத்தை விட்டு வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டு வெளியே சென்று விட்டது. நீ தருணங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாய். வாய்ப்பு வரும் அப்பொழுது என் இஷ்டம் செய்வேன் என்று நீ நினைக்கிறாய். நீ அப்படி செய்வதற்காய் படைக்கப்பட்டவன் அல்ல. நீ ஒரு சிம்சோனாக உருவாக்கப்பட்டவன் அல்ல. சிம்சோனுடைய வழியில் போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. நீ ஈசாக்கினுடைய வழியில் வர வேண்டும் என்பதுதான் தேவன் உன்மேல் வைத்திருக்கிற நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்று காலை வேளை உங்களில் சிலருக்கு ஒரு கடைசி எச்சரிப்பு போல இந்த வார்த்தை இருக்கலாம். ஏனென்றால் நீ அநேக எச்சரிப்புகளை கேட்டோம். அவைகளை அல்லல் தட்டிவிட்டு உன் பயணத்தில் நீ தொடர்ந்து கொண்டிருக்கிறாய். மகனே, அது தவறான பாதை. மகளே, அந்த வழி தவறானது. நீ இன்றைக்கு புரிந்து கொண்டு இன்றைக்கு உண்மையாய் உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்தால், தேவனே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறி விட்டேன், என்னுடைய தீர்மானங்கள் சரியில்லை, சில காலங்களுக்கு முன் எனக்கு இருந்த நல்ல விருப்பங்கள், ஆவியானவர் எனக்குள் உருவாக்கின நல்ல விருப்பங்கள், இன்றைக்கு சாத்தான் கொண்டு போட்ட விருப்பங்களால் என் உள்ளத்தை நிரப்பிவிட்டேன். ஆவியானவர் தந்த நல்ல விருப்பங்களையும் நல்ல செய்கைகளையும் நான் விட்டுவிட்டேன். இப்பொழுது சாத்தான் போட்ட பொல்லாத விருப்பங்களையும் அந்த பொல்லாத செய்கைகளையும் செய்ய தொடங்கிவிட்டேன் என்று இன்றைக்கு நீ உணர்வாயா? இன்றைக்கு கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஈசாக்கு தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு அந்த பலிபீடத்தில் தான் ஏறி படுத்தது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பலிபீடத்திலே, தேவ சித்தம் என்கிற பலிபீடத்திலே நீ ஒப்பு கொடுப்பாயா? அல்லேலூயா. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக, தேவனுக்கு பயனுள்ளதாக, உன் குடும்பமே உன்னால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அநேகர் உன்னால் உயர்த்தப்படத்தக்கதாக ஒரு உன்னதமான காரியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னைத்தான் சாத்தானும் டார்கெட் பண்ணி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை அவன் அறிந்தபடியினால் உன்னை அழிக்க வேண்டும், உன்னை திசை மாற்ற வேண்டும், உன்னை தோல்வியாய் முடிய பண்ண வேண்டும், உன்னை ஒரு வேதனைக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பொல்லாத சாத்தானோ உன்மேல் ஸ்பெஷல் திட்டம் வச்சிருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய திட்டத்தை அவன் லேசாய் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. மோசேயின் மேல் இருந்த தேவ திட்டத்தை அவன் தெளிவாய் அறிந்து கொண்டதனால்தான் இந்த பிள்ளையை உயிரோட வைக்கவே கூடாதுன்னு நைல் நதியில் ஆண் மக்களை போட வேண்டும் என்ற திட்டத்தை அவன் சட்டத்தை கொண்டு வந்தான். அதே போலதான் தேவன் உன்மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை அவன் லேசாய் புரிந்து கொண்டபடியினால் இப்பொழுதே உன்னை அழிக்கணும், இப்பொழுதே உன்னை வழிமாற்றணும் என்று சொல்லி அவன் முயற்சித்து கொண்டிருக்கிறான். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவு என்று வசனம் சொல்லுகிறது போல இன்று மகனே, மகளே,
மகளே, இந்த பிசாசின் தந்திரத்தை நீ அறிந்து கொள்ளுவாயாக. உனக்காக கர்த்தர் இவ்வளவு திட்டமாய் உன் காது கேட்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீ பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொண்டு அவன் நயங்காட்டுகிறான், அவன் ஆசை காட்டுகிறான், அவன் ரொம்ப உனக்கு பிரியமானதெல்லாம் அவன் கண்ணு முன்னால கொண்டு வருகிறான், உனக்கு பிரியமானதெல்லாம் உனக்கு வாசல் அழகா அவனே திறந்து தருகிறான். நீ நினைக்கிறாய் இன்பம் இன்பம், இதுதான் இன்பம், வாழ்வே இதுதான், இதை விட்டு என் பெற்றோர் வேறு காரியங்களை சொல்லுகிறார்களே என்று நினைக்கிறாய். இல்லை மகனே, இல்லை மகளே, அது சத்துருவினுடைய தந்திரம். அது சாத்தான் உன்னை உலக ஆசை காட்டி, பண ஆசை காட்டி, பொருளாசை காட்டி, அழகின் ஆசை காட்டி, வேறு பல ஆசைகளை காட்டி ஆமேன் உன்னை அழிக்கிறதற்காக அவன் திட்டம் போட்டிருக்கிறார். இந்த பிசாசின் தந்திரங்களை நீ இந்த பகல் வேளை அறிந்து கொண்டு, தேவனே என்னை மன்னியும், நான் பிசாசின் விருப்பத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், பிசாசு விதைத்த விருப்பத்தின்படியான செய்கைகளை தொடங்கிவிட்டேன், என்னை மன்னித்து விடும். இன்று மறுபடியும் உன் பலிபீடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தாய் தகப்பனுடைய கைக்குள் நீர் என்னை வைத்திருக்கிறீர், அவர்கள் சொல்லுவதை கேட்டு நான் நடப்பேன் என்று சொல்லி நீ அர்ப்பணம் பண்ணு. என்னை இந்த சபைக்குள்ளே நீர் கொண்டு வந்து சேர்த்து என் ஊழியக்காரன் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து, அந்த தேவ வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி உன்னை தேவ சித்தத்தின் பலிபீடத்திலே இன்றைக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உன்னை இந்த சர்ச்சிலே கொண்டு வந்து சேர்க்கவில்லை. தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த தகப்பன் தாய்க்கு பிள்ளையாய் உன்னை கொண்டு வரவில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி, உன் ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி. அவைகள் மூலம் தேவனுடைய சத்தம் உனக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நண்பர்களுடைய சத்தம் தேவ சத்தத்தை உனக்கு கொண்டு வரவில்லை. உன்னுடைய பல உறவினர்களுடைய சத்தம் உனக்கு தேவ சித்தத்தை கொண்டு வரவில்லை. நீ ரொம்ப நேசிக்கிற, உனக்கு பல பொருட்களை வாங்கி தருகிற அந்த குறிப்பிட்ட உறவினருடைய சத்தம் உனக்கு தேவ சத்தத்தை கொண்டு வரவில்லை. மகனே புரிந்து கொள், மகளே புரிந்து கொள். சில பொருட்களை சிலர் வாங்கி தந்ததனால் அவர்களை பின்னால நீ போகாத. உனக்கு பிரியமான பேச்சுகளை அவர்கள் பேசுகிறார் சொல்லி அவங்க பின்னால நீ போகாத. சில வேளையில் உனக்கு பிரியம் இல்லாத கசப்பானவைகளை உனக்கு பேசுகிறார்களே, அவர்கள் மூலமும் தேவ சத்தம் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மிக திட்டமாய் ஈசாக்கினிடத்தில் இருந்த ஒரு அர்ப்பணிப்பை இங்கே சில வாலிபர்களிடத்திலே, சில வாலிப பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் திட்டமாய் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீ அதை செய்வாய் என்றால் இன்று முதல் உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஒரு நீண்ட காலம் இருக்கிறது. கெடுத்து போடாதே, நஷ்டப்படுத்தி விடாதே. நாளைக்கு நீ திரும்பி அழுதாலும் புரண்டாலும் இந்த நன்மையான காரியங்கள் திரும்ப வராது பார். ஆகையினாலே இன்றைக்கு நீ புரிந்து கொள், இன்றைக்கு நீ உணர்ந்து கொள். உன் தேவனுக்கு நீ பயப்படு, உன் தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி. கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதத்தின் வழியில் திருப்பி நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு அவர் குறித்து வைத்த பாதையில் உன்னை சரியாக தேவன் குறித்து வைத்த பாதையில் அழகாக தேவன் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஈசாக்கு தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலிபீடத்திலே படுத்து கொண்டான். அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எங்க அப்பா அம்மா சொல்லி இருக்கிறாங்க, என்னை 100வது வயசுல அவங்க பெற்றாங்க, தேவன் சொன்ன வார்த்தையின்படி என்னை பெற்றெடுத்தார்கள், அப்படி தேவன் என்மேல் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள், அவனுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது திடீரென்று எங்கள் அப்பா என்னை கொல்ல போகிறாரு, கர்த்தருக்காக என்னை கொல்ல போகிறாரு. சரி, அப்படி ஆகட்டும். கர்த்தர் அவர்களை இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் என்ன கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு. இப்போ அவர் கையினாலே என்னை கொல்ல போகிறார், கர்த்தருக்காக கொல்ல போகிறார், ஆகட்டும் என்று சொல்லி அந்த இளம் வாலிபனுக்குள் இருந்த அந்த தேவ சித்தத்தையும் அதற்கு அர்ப்பணித்த அந்த தைரியத்தையும் அந்த உள்ளத்தின் பலனையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அவன் கோழையாக இருந்திருந்தால் தப்பி ஓடியிருப்பான். கோழையாக இருந்திருந்தால் அன்றைக்கு தகப்பனிடத்தில் பெரிய வாக்குவாதமே அந்த பலிபீடத்தில் வச்சு அவன் செஞ்சிருப்பான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய வீரனாக இருந்தபடியினால், உள்ளத்தில் அந்த அர்ப்பணிப்பில் ஒரு பெரிய ஒரு பெரிய தைரியமும் திடனும் உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் ஏறி படுத்தான். அல்லேலூயா.
அங்க தப்பி ஓடுறதுக்கு பலனும் தைரியமும் தேவையில்லை, ஆர்கியூ பண்ணுகிறதற்கு பலனும் தைரியமும் தேவையில்லை, அர்ப்பணிக்கிறதுக்கு தான் அவ்வளவு பலனும் தைரியமும் தேவை. அது அந்த இளைஞன் ஈசாக்குக்குள் இருந்தது. அல்லேலூயா. மகனே மகளே, நீ எதை வீரம் என்று நினைக்கிறாய்? எது உண்மையான கோழைத்தனம், எது உண்மையான வீரம்? புரிந்து கொண்டாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்கு தான் 1000 தடைகள் இந்த உலகத்திலே. பிசாசும் அவன் சேனைகளும் ஒட்டுமொத்தமாய் நின்று கர்த்தருடைய தீர்மானத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க விடாமல் உன்னை இழுத்து வேறு பக்கம் கொண்டு போகும். அதுகளை ஜெயித்து கர்த்தருடைய பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு தான் நமக்கு இந்த வாலிபத்தின் வீரம் தேவை. அல்லேலூயா. சும்மா உலகத்தான போல வாழ்ந்து உலகத்தில் வீரம் காட்டுவதற்கு அல்ல, உனக்குள் வீரம் தேவை. ஆமென். சினிமா பார்த்து பார்த்து உலகத்தில் அதுதான் வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த நடிகனோ நடிகையோ திரையிலே காண்பது போல் அவருடைய வாழ்க்கை இல்லை. அவர்கள் தங்களுடைய தொழிலாக அந்த திரையில் நடிக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை என்று நினைத்து இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் அதுதான் வீரம் என்று பின்னாலே போகிறார்கள், அதுதான் ஸ்டைல் என்று பின்னாலே போகிறார்கள். அப்படி நீயும் ஏமாந்து போகாதே. தேவனுடைய வார்த்தையை கேட்க வாய்ப்பில்லாதவர்கள் அநேகர் அப்படி போவார்கள். ஆனால் நீயோ சிறு பிள்ளை முதல் கர்த்தருடைய வேத பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்று அறிந்தவன், கற்று அறிந்தவள் என்பதை நீ நினைத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது என்பவன் இளைஞனாக இருந்த பொழுது அவன் தகப்பன் ஒரு நாள் அவனை அழைத்து, நீ போய் யுத்த களத்தில் போய் உன்னுடைய அண்ணன்மாரை விசாரித்து பதில் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பினார். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இளைஞன் முதல் விசை, வாழ்க்கையில் முதல் விசை யுத்த களத்துக்கு சென்றான். அண்ணன்மாரை விசாரித்தான். அண்ணன்மாரிடத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாம் கேட்டான். அவங்களுக்கு அது ரசிக்கல. நீ போடா சின்ன பையன், இங்கே எதுக்குடா வந்த என்று தான் பேசினார்கள். ஆனால் தகப்பன் அனுப்பின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் சென்ற பொழுது அவன்தான் கோலியாத்தை அன்றைக்கு வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் இஸ்ரவேலுக்கே ஒரு ரட்சகனாக இளம் வயதிலே பயன்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் என்பது இதுதான். அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்ற பொழுது அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். யோசேப்பு என்கிற இளம் வாலிபன், அவனிடத்திலும் தகப்பன் ஒரு நாள் இப்படித்தான் சொன்னார். அவன் தகப்பன் அவனை அழைத்து, எப்பா, உன் அன்னைமார் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, நீ போய் இந்த தின்பண்டங்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டு நலன் விசாரித்து வா என்று அனுப்பினான். இவனும் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சகோதரர்களை தேடி சென்றான். உங்களுக்கு தெரியும், அங்கிருந்து அவன் சென்ற அடுத்த பாதை குழியிலே போடப்பட்டான், விலை பேசி விற்கப்பட்டான். அடுத்தது அங்கே போய் எகிப்திலே சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டான். அவனுக்கு அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால வந்தது ரொம்ப உபத்திரவம், கஷ்டம், வேதனை. ஆனால் அதன் ஊடாக 30வது வயதிலே எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அவன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையினால தான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுனால தான் அவன் ராஜாவாக மாறினான். தன் குடும்பத்தையும் காப்பாற்றினான், எகிப்து நாட்டையும் காப்பாற்றினான், அந்நிய நாடுகளையும் காப்பாற்றினான். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய உயர்வுக்குள் யோசேப்பு வருவதற்கு காரணம் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு சிலர் தகப்பனுடைய வார்த்தைக்கு, தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தாவீதை போல டைரக்டா ஒரு பெரிய பயன்படுதல் உண்டாகலாம். சில வேளைகளில் யோசேப்பை போல ஆரம்பத்தில் பல நெருக்கங்கள், விரும்பத்தகாத பாதைகள், விரும்பத்தகாத கஷ்டங்கள் வரலாம். ஆனால் பின்னால் நீ எதிர்பாராத மகிமை உனக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே எங்க அப்பா சொல்லி தான் இந்த பாடத்தை நான் எடுத்து இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், ஃபெயில் ஆயிட்டேன், அல்லது எங்க அப்பா சொல்லி தான் இந்த இடத்துக்கு போய் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி இப்ப ரொம்ப நெருக்கப்படுகிறேன், எங்க அப்பா சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நான் சம்மதிச்சேன், இந்த கல்யாணத்தை பண்ணி இப்ப எனக்கு ரொம்ப நெருக்கங்கள் வருகிறது. அப்படி சிலர் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கலாம். உன் தகப்பனும் தாயும் உனக்கு தீமையாய் சொல்லவில்லை. உன் தகப்பனும் தாயும் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிந்த காரணத்தால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார்.
கண்டிப்பாக கனம் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கு நீ கடந்து செல்லும் பாதை அன்று யோசேப்பு கடந்து செல்லும் பாதையாக இருக்கிறது. உனக்கென்று ஒரு நாள் குறித்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு உன் தகப்பன் தாய் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அந்த பாடத்தை தெரிந்து கொண்டதற்கு, அந்த இடத்திலே வேலைக்கு நீ போனதுக்கு, அந்த கல்யாணத்தை நீ செய்து வாழ்வதற்குள்ள மகாபலனை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அல்லேலூயா. வருத்தப்படாதே. தகப்பனை பார்த்து தாயை பார்த்து தேவையில்லாத பேசாத. நீங்க சொன்னதை கல்யாணம் பண்ணினா நான் அப்படி இருக்கிறேன், நான் விரும்பினதை செஞ்சிருந்தா அன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசாத. நீ கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள். தேவன் உன்னை நடத்துகிற நடத்திப்பை நீ புரிந்து கொள். உன்னுடைய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்ததனால் ஒரு நாளும் நீ நஷ்டப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. பெற்றோரை கனம் பண்ணவோ பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவோ தேவன் மிக தெளிவாக போதித்திருக்கிறார். பைபிளில் பல இடங்களில் எழுதி தந்திருக்கிறார். அந்த தேவன் உன் பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால நீ நஷ்டப்பட்டு போக உன்னை அனுமதிப்பாரா? ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். சிலர் தாவீதை போல போன உடனே ஜெயம் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அது அவனுக்கு வைத்திருந்த பாதை. அதுக்கு பிறகு அவன் பல நெருக்கங்கள் வழிதான் ராஜாவாக மாறினான். யோசேப்புக்கு வைத்திருந்த பாதை தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனதுனால குழி விற்கப்படுகிற அனுபவம், வீண் பழி சுமத்தப்பட்ட அனுபவம், சிறைச்சாலையில் கஷ்டப்படுத்தப்பட்ட அனுபவம் எல்லாம் அவனுக்கு சில ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் குறித்த காலத்திலே மிகப்பெரிய உயர்வுக்குள் வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஈசாக்குகளை கர்த்தர் இந்த சபையிலே தேடி உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை ஒரு ஈசாக்காக தேவன் இன்றைக்கு பார்க்கிறார். நான் ஒரு ஈசாக்கு தான். நான் என் தகப்பன் தாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் தேவனுடைய சித்தம் செய்ய என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஈசாக்கை போன்ற ஒரு அர்ப்பணிப்பை இன்று காலை வேளையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னுக்குள் தேவன் இந்த வார்த்தையை தரும் பொழுது நீ ஒப்புக்கொடு மகனே, நீ ஒப்புக்கொடு மகளே, இனிமேல் உங்க சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்க அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கேட்டு நடப்பேன் அப்பா. என் ஊழியக்காரன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற உமது வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்பா என்று சொல்லி இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் வரும் காலங்களில் இந்த நன்மையை நீ ருசிப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. மகனே மகளே, உன் வாழ்க்கையை குறித்து பல ஆசைகள் உனக்குள் இருக்கிறது. உனக்குள் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், நல்ல ஆசைகள். ஆனால் நல்ல ஆசைகள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு வேண்டியது தேவ சித்தம். ஆமென். உனக்குள் இருப்பது கெட்ட ஆசை ஒன்று கிடையாது. சிலரை போல கெட்டு போகணும், கெட்ட காரியங்களில் சந்தோஷப்படணும் என்கிற ஆசை இல்லை. உனக்கு நல்ல நல்ல ஆசைகள். ஆனால் அந்த நல்ல நல்ல ஆசைகளை கூட நீ கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கும்போது தேவன் உனக்கு வைத்திருக்கிற நல்ல காரியம் என்ன அது வெளிப்படும். அதில் ஆண்டவர் நடத்துவார். அதுதான் உனக்கு தேவையானது. அல்லேலூயா. நான் எனக்கு நல்லது என்று தெரிகிற என் அறிவின் வழியில் நடந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நான் எனக்கு தெரிகிற நல்லதையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு நலமானதை தருவார். அல்லேலூயா. ஸோ இந்த அறிவும் உங்களுக்கு வரட்டும். நான் நல்லது தானே கேட்குறேன், நல்லதுக்கு தானே சொல்கிறேன், யாரும் மற்றவங்க கேட்குற மாதிரி கெட்டதையா கேட்குறேன் என்று நீ மனசில் நினைக்கலாம். நல்லது தான் மகனே, நல்லது தான் மகளே. அந்த நல்லவைகளையும் நீ கர்த்தருடைய பலிபீடத்தில் வச்சிரு. கர்த்தர் உனக்கு எந்த நல்லதை வச்சாரோ அதில் நடத்துவார். அல்லேலூயா. அதுதானே நமக்கு வேண்டும். சிந்தித்து பார். உன்னை உருவாக்கினது யார்? உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது யார்? அந்த தேவன் அல்லவா? அவரை விட்டுட்டு அவருடைய சித்தத்தை விட்டு உன் சித்தத்தை செய்தனால நீ அதை சாதிச்சிருவியா? அவருடைய ஒரு கிருபை இல்லாமல் நீ எதையாவது சாதிச்சு கொள்ளுவாயா? முடியாதல்லவா? இதெல்லாம் சிறு பிள்ளையிலிருந்து உனக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு மனசுக்குள் நீ இருந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மனது இன்றைக்கு மனம் திரும்புவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பை குறித்து, பணியை குறித்து, உன் விவாக வாழ்க்கையை குறித்து பல ஆசைகள். ஆனால் அந்த ஆசைகளை எல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்தில் வச்சு, கர்த்தாவே என்னுடைய ஆசைகள் இப்படி இப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் உங்ககிட்ட வச்சிடுறேன், உங்களுக்கு எது சித்தமோ அதில் என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு நீ ஒப்புக்கொடு. நானா சுய தீர்மானம் எடுத்து தப்பி போகாம என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க அப்பா அம்மாவும் கரெக்டா என்னை நடத்த அவங்களுக்கும் கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஈசாக்கு தன் முழு வாழ்க்கைக்கும் அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சான்.
போதும், இதுதான் எனக்கு ஆண்டவர் வச்ச வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஒரு லேட் பீரியடில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு, என்னமோ இன்னைக்கு பலியாக என்னை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார், ஓகே அவர் சித்தம் ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தான். ஆனால் அவனை அப்படி விடவில்லை. அந்த பலிபீடத்திலிருந்து அவனை எழுப்பி அவனை கோடா கோடியாய் பெருகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் சந்ததி இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே. காலா காலங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகின்ற சந்ததியை பெற்றெடுப்பதற்கு இந்த ஈசாக்கை அந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே போல நீ இன்றைக்கு கர்த்தரிடத்திலே 100க்கு 100 எனக்குன்னு ஒன்று வேண்டாம், எனக்குன்னு ஒரு வழி வேண்டாம், 100% உங்க வழி தான் என் வழி என்று கர்த்தருக்கு நீ இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் இந்த பலிபீடத்திலிருந்து உன்னை எழுப்பி கர்த்தர் உன்னை நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான மேன்மையான வாழ்வுக்குள் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஈசாக்கு அன்னைக்கு பலிபீடத்தில் அர்ப்பணிச்சவன் தான். கடைசி வரைக்கும் அந்த அர்ப்பணிப்போடத்தான் வாழ்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அவனுக்கு கல்யாணம் வந்தது. கல்யாண வயது ஆன பொழுது அவனுக்கு இதே அர்ப்பணிப்பு. அன்னைக்கு பலிபீடத்தில் அவன் படுத்தது அவனுக்கு எப்பொழுதும் ஞாபகம் உண்டு. அன்றைக்கே கர்த்தர் என்னை கேட்டார், ஆனால் என்னமோ கர்த்தர் திரும்ப என்னை வச்சிருக்கிறார். இனி என் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தருக்கு தான், கர்த்தர் சித்தம்தான். அதனால் அவன் கல்யாண விஷயத்துலையும் எதையும் அவன் பேச போகலை. அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறார், அம்மா இறந்து போனார்கள், அப்பா இருக்கிறார். அப்பா அதை முயற்சிகளை எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் எங்கெங்கே நடமாடி கொண்டிருக்கிறீர்கள், உட்கார இடத்துல பிரைஸ் தி லார்ட். அங்கே அப்பா உயிரோடு இருக்கிறார், அவர் பார்க்கிறார் எல்லாவற்றையும். இவன் பாருங்க போய் கர்த்தரிடத்திலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வாலிபன் எவ்வளோ விசேஷமான ஒரு வாலிபன். இளமையில் ஒப்பு கொடுத்ததை அடுத்ததும் தொடர் காலத்தில் மறக்கவில்லை. நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், ஒரு விபிஎஸ்ல கர்த்தருக்குள்ள நடத்தப்பட்ட பொழுது ஒப்பு கொடுத்தேன், ஒரு ஆராதனையில் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஒரு கன்வென்ஷனில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அன்றைக்கு நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை, எத்தனையோ பேர் முன்னால நல்ல சாட்சி நீ சொன்னாய். ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் வளர்ந்து ஒரு படிப்பை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்த பொழுது, ஒரு விவாக காரியம் உனக்கு வந்திருக்கும் பொழுது, அந்த சிறு பிள்ளையின் அந்த ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு உனக்கு இருக்கிறதா? ஈசாக்க பாருங்க, அதுலேயும் அந்த ஒப்பு கொடுத்தல பூரணமாக அவன் காண்பித்தான். அவன் ஒன்றும் சொல்ல போகலை, அவன் ஆசைகள் ஒன்றையும் அவன் சொல்ல போகலை. கர்த்தரை நோக்கி தியானம் பண்ண அவன் புறப்பட்டு போகையில் அவனுக்காய் கர்த்தர் நியமித்த அந்த ரெபெக்காள் வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வாலிபத்திலே உன் விவாக விஷயத்திலும் நீ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இரு, கர்த்தர் உனக்காய் வைத்ததை தருவார். ஆமென். மகளே, மகனே, உனக்கானதை நீ தெரிந்து கொள்ளாதே. நீ தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்பதை அறிந்தவன். அநேக தேவனால் தாங்கள் உண்டாக்கப்பட்டார்கள் அறியல, தெய்வத்தை தாங்கள் உண்டு பண்ண பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களைப் போல நீயும் ஏன் போகிறாய்? நீ தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்பதை சிறுவயது முதல் அறிந்தவன் அல்லவா, அறிந்தவள் அல்லவா? கர்த்தர் உண்மையில் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தில் நடக்க வேண்டும் என்று அறிந்தவன் அறிந்தவள் அல்லவா? பின்ன ஏன் அவசியம் இல்லாம நீ இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதற்கும் இதை நாடி தொடருகிறதற்கும் உன் படிப்பை நஷ்டப்படுத்தி இப்படியே யார் பின்னாலேயோ போறதுக்கு, யாரையோ ஃபாலோ பண்றதுக்கு நீ ஏன் போகிறாய்? உன் சமயத்தை இதில் ஏன் செலவு பண்ணுகிறாய்? உன் பணங்களை ஏன் இதற்கு செலவு பண்ணுகிறாய்? உன் நேரங்களை இதற்கு செலவு பண்ணுகிறாய்? இதை விட்டு அந்த நேரம் இயேசுவோடு உறவாட பழகு. அல்லேலூயா. யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு உறவாடுவது உனக்கு மகிழ்ச்சியா? அது தேவத்தினுடைய திட்டத்திலிருந்து உன்னை விலக்கி கொண்டு போய்விடும். ஆனால் அதற்கு பதில் இயேசு கிறிஸ்துவோடு நீ உறவாட பழகுனா அது உன் உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. அதிலே தீமை இல்லை, முழுவதும் நன்மை இருக்கும். ஆனால் எந்த உண்மையான பாய் ஃப்ரெண்டோ உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்தாலும் கூட உனக்கு சில வேளைகளில் உன்னுடைய வழி அது தவற பண்ணும். ஆனால் இயேசுவோடு நீ பழக ஆரம்பிச்சேன்னா, அந்த இடத்தை நீ இயேசுவுக்கு கொடுத்தால், ஈசாக்கை போல கர்த்தரை நோக்கி தியானிக்கிற ஒரு பழக்கத்தில் இருந்தால், உன்னுடைய விவாகம் அந்த ரைட் பர்சனோடு ரைட் டைம்ல கர்த்தர் உன்னை இணைய வைப்பார். வாழ்க்கையெல்லாம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய உள்ளத்தில் வேறு நபர்கள் குடியேறி இருக்கிறார்களா?
அந்த பையன் இந்த பிள்ளை அது நல்லது, இது நல்லது, இது ரொம்ப பிரியமானது, அது ரொம்ப பிரியமானது. இந்த நரகலான விக்கிரகங்களை உடைய இருதயத்தை விட்டு இப்பொழுதே பிடுங்கி எறிந்து போடு. அல்லேலூயா. அது கர்த்தரை விட்டு உன்னை விலக்குகிற நரகலான விக்கிரகம் என்பதை புரிந்து கொள். நீயாக யாரோ ஒருவரை எடுத்து உன் உள்ளத்துக்குள் கொண்டு வராதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வீட்டுக்குள்ள கொண்டு வராதே, அல்லது உன் வீட்டுக்குள்ளே மறைமுகமான நிலையில் வீடியோஸ் மூலமாக, வேறொரு சாட்டிங் மூலமாக கொண்டு வராதே. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஒட்டுறவோ தொடர்புகளோ ஒரு காரியங்களோ நீ வைத்துக் கொள்ளாதே. தேவ சித்தத்தை நீ அலைக்கழித்து போடாதே. தேவ சித்தத்தை நஷ்டப்படுத்தி விடாதே. தேவன் உண்மையில் பெரிய நோக்கத்தோடு இருக்கிறார். எனக்கு இந்த வார்த்தைகளை என்னால் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியல. அவ்வளவாய் உன்னோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை விட்டு வழி மாறி போகாதே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு உன்னதமான ஒரு பாதையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பலரை காப்பாற்றுவது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. உன்னை கொண்டு உயர்வில் வைப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. உங்களில் சிலரை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்து மகிமையான தேவராஜ்யத்தை கட்டுவது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. இதையெல்லாம் உடைக்கத்தான் உனக்கு சாத்தான் பல தந்திர வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு புரிந்து கொள் மகனே, இன்றைக்கு புரிந்து கொள் மகளே. நீ கர்த்தருக்கு உன்னை பூரணமாக ஒப்புக்கொடு. ஈசாக்கு தன்னுடைய வாழ்வில் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அதுபோல ஈசாக்குடைய முதிர் வயதில் கூட திடீரென்று ஒரு சூழ்நிலை. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பிரச்சனை. அப்பொழுது யாக்கோபை வீட்டை விட்டு தூர அனுப்பும்படி அவனுடைய துணைவியார் ரெபெக்காள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த வேளையிலும் பாருங்கள், அவன் அந்த காரியத்திலும் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். என் மகனில் ஒருவனை தூர இடத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் அவன் வாயினால தான் இந்த மகனை ஆசீர்வதித்தான். நீதான்ப்பா சுதந்திரவாளின்னு சொன்னான். தெரிந்தோ தெரியாமலோ கண்கள் தெரியாதபடியினாலே மூத்தவன் என்று நினைத்து இளையவனை ஆசீர்வதித்தான். ஆனால் அவனுக்கு தெரியும், இந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டேன்னா சொன்னது தான். அது பிதாக்களுக்கு ஆண்டவர் வைத்த சுதந்திரம். அந்த வார்த்தை ஆண்டவர் நிலைப்படுத்துவார். அதுவும் அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த பிள்ளையின் மேலே ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டேன். இனி இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. ஏசா இங்கே இருக்க மாட்டான். ஏசா வேற இடத்துக்கு போயிடுவான். சேயீர் மலை தேசத்துக்கு போய் விடுவான். இவன் தான் என்னை காப்பாற்றணும், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி ஈசாக்குக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சிட்டோம். அன்றைக்கு உள்ள தேவ திட்டம் இந்த யாக்கோபை தன்னை விட்டு விலக்கி ஒரு 20 ஆண்டுகள் பதான் ஆராமில் கொண்டு வச்சு அவனை ஒரு தேவ மனுஷனா உருவாக்கி அதுக்கு பிறகு கானானுக்கு கொண்டு வந்து இந்த ஆபிரகாம் ஈசாக்கின் வழியில் யாக்கோபை கொண்டு வருவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்துக்கும் இந்த ஈசாக்கு அர்ப்பணித்தார். இல்லை நான் என் வாயினால சொல்லிட்டேன், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி, இவனை இனி நம்ம வெளியே அனுப்புறது தேவ திட்டமா இருக்காதுன்னு அவன் சொல்லலை. அவன் பாருங்கள், அவன் வார்த்தை அவன் சொன்னாலுமே இப்பொழுது இருக்கிற தேவ சித்தம், நான் என் வாயினால் தேவன் சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்ற இப்பொழுது அவர் வைத்திருக்கிற வழி இதே மகனை தூரே அனுப்ப அவன் தீர்மானித்தான். அல்லேலூயா. ஆகவே சிறு வயது முதல் ஆரம்பித்த இந்த தேவ சித்தத்துக்கு அர்ப்பணம் முதிர் வயது வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலே சிறு வயது முதல் நீங்கள் செய்கின்ற இந்த நல்ல தீர்மானங்கள் உங்களுக்கு முதிர் வயது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிள்ளைய வெளியே படிக்க அனுப்பணும்னு தேவன் சித்தமா இருக்கிறாரோ நீ விடமாட்டேன்னு பிடிச்சு வைக்காத. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த பிள்ளை உருவாகி வரும். அல்லேலூயா. சில பிள்ளைகளை ஒரு விதமாய் நடத்த தேவன் சித்தமாய் இருப்பார் என்று சொன்னால் அதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுப்பது தானே நல்லது. ஆகையினாலே எல்லாவற்றிலும் என் விருப்பம் நிறைவேறணும், ஏன் சித்தம் நிறைவேறணும்னு நாம் எதுலையும் பிடிக்காம கர்த்தருடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் கர்த்தர் அழகாக நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமே. அல்லேலூயா. ஆகவே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தத்தின் வழியில் நடப்பது என்று சொல்லுகிற இந்த நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக. நான் செய்தியின் அடுத்த பகுதிக்குள் கடந்து போகும் முன்னாலே ஒரு நிமிடம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி, வாலிபர்களே பெரியவர்களே எல்லாரும் கண்களை
மூடி உண்மையாய் இருதயம் திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக, கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. தம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். தம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட, ஐம்பரும் காயங்கள் ஏற்றநாதா. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும். அப்படியே அர்ப்பணித்து பாடுவோம். அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமென். என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதா உம் கரத்தில். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். சொல்லுவோம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமென். என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆம் கர்த்தாவே, இந்த பாடல் வேளையிலே தங்களை உமக்கு அர்ப்பணித்து என் ஆசையும் என் விருப்பமும் என் செய்கைகளும் என் வழியும் உமக்கு நான் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று இதயபூர்வமாய் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் முழுமையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறீர். ஸ்தோத்திரம். இனி பிசாசு அவர்களுடைய வாழ்வில் கை வைக்க முடியாது. அவருடைய வழியை பிசாசு திசை திருப்ப முடியாது. அவருடைய வாழ்க்கையில் பிசாசு தீமைகளை கொண்டு வைக்க முடியாது. உங்க முழு பாதுகாவலுக்குள் அவர்களை ஏற்றெடுத்து ஜெயமாய் நடத்துவீராக. உடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நீண்ட ஆயுசுள்ளதாய், கர்த்தருக்கு மகிமையானதாய், அநேகருக்கு பிரயோஜனமானதாய், தேவ சித்தத்தை 100க்கு 100 நிறைவேற்றத்தக்கதாய் வெற்றி வாழ்க்கையாய் நடத்துவீராக.
ஒரு பொழுதும் பிசாசின் கண்ணிகளிலோ சோதனைகளிலோ அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு அவருடைய கால்களையும் அது வழியில் நிறுத்துவீராக. அவருடைய கால்களையும் அது வழியில் நிறுத்துவீராக. அவருடைய கால்களையும் அது வழியில் நிறுத்துவீராக. நாதா, இன்றைக்கு பலமாய் ஆவியானவர் இந்த கிரியை செய்யும்படி சபையாக நாங்கள் எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிரியை செய்தருளும். வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உட்கார்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா என்கிறதான ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், அதிலே 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் இவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக இந்த எலிசாவுடைய அர்ப்பணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எலிசா என்பவன் ஏர் மாடுகளை உழுது கொண்டிருந்தவன். அப்பொழுது வயல் நிலத்தில் எலியா வந்து அவன் மேல் தன் சால்வையை போட்டான். போட்ட பொழுது அவன் பாருங்கள், எலியாவிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அந்த ஏற்பாடுகளை பிடிச்சி அந்த கட்டையிலே அவன் அதை சமைத்து அதை விருந்து கொடுத்து விட்டு அவன் எலியாவை பின் செல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன். எலியாவின் சால்வை தன்மேல் போடப்பட்டது. அவன் புரிந்து கொண்டான், இது ஊழிய அழைப்பு, எலியாவை பின்பற்றும் அழைப்பு என்று சொல்லி புரிந்து கொண்டான். உடனே அவன் முதலாவது செய்தது தன்னுடைய தொழிலின் கருவி, அந்த ஏர் மாடுகள், அதையே பிடித்து அடித்து அந்த முட்டுகளையே பிடிச்சு எரிச்சு அவன் விருந்து கொடுத்துட்டு, இனி இந்த தொழில் எனக்கு வேண்டாம், இனி இந்த வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தர் உன்னதமான வேலையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேரடி ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலைக்காக என்னை தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே இனி இந்த ஏர்மாடும் வேண்டாம், இந்த ஏரும் வேண்டாம் என்று சொல்லி அவைகளையே அடித்து முற்றிலும் இல்லாமல் ஆக்கி மக்களுக்கு விருந்து கொடுத்து விட்டு அவன் எனக்கு எதுவும் வேண்டாம், என் அழைப்பு போதும் என்று சொல்லி எலியாவை பின்பற்றினான். அல்லேலூயா. இது அடுத்து ஒரு மேன்மையான அர்ப்பணிப்பாக இருக்கின்றது. கர்த்தர் சிலரை தேவனுடைய ஊழியம் செய்யும்படி அழைக்கும் பொழுது அதற்காக நீங்கள் இவ்வண்ணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எலிசாவை போல உங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கென்று எதுவும் வேண்டாம், இனி இயேசு போதும், இயேசுவின் அழைப்புக்குள் எனக்கு வேண்டிய அனைத்தும் அடங்கி இருக்கிறது, அதனால எனக்கு இனி நான் ஒன்றும் வைக்க வேண்டாம் என்கிற ஒரு அனுபவத்தில் பூரணமாக அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு புறப்படுகிறவர்கள் தேவை. அல்லேலூயா. இந்த ஏர்மாடை வேற ஆளை விட்டு ஓட்டுங்க, நான் கொஞ்ச நாள் போயிட்டு வரேன், அங்கே நல்லா ஊழியம் கரெக்டாக வாய்த்துட்டுன்னா பார்ப்போம், இல்லைனா திரும்பி வர்றேன். அப்படி அவன் செய்யவில்லை. அவன் நினைத்தா இனி இந்த ஏரும் இருக்கக்கூடாது, ஏர் மாடும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, எனக்கென்று எதுவும் வேண்டாம், கர்த்தருக்கே நான் பூரணமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்ப்பணித்து வந்தவன். ஏன்னா கடந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவிக்கு ஆண்டவர் சுதந்திரம் இல்லைன்னு சொன்னார்.
லேவிக்கு சுதந்திரமே நான் தான் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் அப்போஸ்தல பிரதிஷ்டை அதைவிட மேன்மையானது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் கூட தங்களுக்கென்று எதுவும் வைக்காமல் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று அப்போஸ்தல நடபடிகளில் நம்ம படிக்கிறோம். எல்லாரும் அப்போஸ்தல காலத்தை போல கிரியை செய்யும் ஜெபிப்பார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் எத்தனை பேர் அப்போஸ்தல காலத்தை போல உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்தீர்கள்? அதை பற்றி பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் வேத வசனத்தில் இருக்கிற விஷயம்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில ஊழியக்காரர்களை குறை சொல்ல ஆயத்தமா இருப்பார்கள். அப்போஸ்தல காலத்தை போல நடக்கலையேன்னு. அப்போஸ்தல காலத்தை போல அப்படி குறை சொல்லுகிற நீங்களும் மாற வேண்டும். சரி, இருக்கட்டும். அப்போ தேவ மக்களே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் தங்களுக்கென்று எனக்கு என்ன காசு கிடைக்கும், எனக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தா என்ன சம்பளம் கிடைக்கும், எனக்கு வாடகைக்கு வீடு எடுத்து தருவார்களா, அல்லது எனக்கு வேற என்ன ஆரம்பத்தில் எனக்கு என்ன உதவிகள் செய்வார்கள், என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஏதாவது செய்வார்களா, இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஊழியத்துக்கு வருவது என்பது பைபிளில் இல்லாத காரியம். ஆமென். நீங்க பைபிளை முழுவதும் படித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல இப்படி எந்த கேரண்டியும் கொடுத்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பதாக இல்லை. இன்றைக்கு அநேகர் இப்படி செய்கிறார்கள். ஸ்தாபனங்களும் சரி, ஊழியக்காரங்க கஷ்டப்படக்கூடாது, ஊழியர்கள் வேண்டுமே என்று சொல்லி இப்படி பல திட்டங்களை ஸ்தாபனங்கள் வகுக்கிறது. ஆனால் நீங்கள் அர்ப்பணிக்கிறவர்கள் இந்த ஸ்தாபனத்தை நம்பியோ இந்த ஊழியத்தில் இது கிடைக்கும் அது கிடைக்கும், நாளைக்கு பதவி கிடைக்கும், அது இந்த மாதிரி எல்லாம் புகழ்ச்சி கிடைக்கும், மேடை கிடைக்கும், மைக்கு கிடைக்கும், அப்படி அல்ல ஊழியத்துக்கு வர வேண்டியது. என்னை தேவன் ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார், எனக்கு இருக்கிறத எல்லாம் கர்த்தருக்கு என்று நான் அர்ப்பணித்து வருகிறேன். அல்லேலூயா. உன்னை மட்டுமல்ல, உனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விட்டு நீ வர வேண்டும். அல்லேலூயா. சிலர் தங்களுடைய சொத்துக்களை வைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு வருவார்கள். பாதி நேரம் ஊழியத்தை செய்வார்கள், மீதி நேரம் சொத்தை பராமரிச்சிட்டு இருப்பார்கள். பைபிள் அப்படி இருக்கிறதா? சிலர் வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டு கொண்டு வாடகையை வசூல் பண்ணி கொண்டு ஊழியத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். நீ முழு நேர ஊழியம் கர்த்தரால் அழைக்கப்பட்டதென்றால் ஊழியத்தில் உள்ள காரியத்தை கவனிப்பீங்களா? அந்த வீட்டு வாடகையை வசூல் பண்றதுக்கு பின்னால சுத்திட்டு இருப்பீங்களா? அங்க போய் அதை வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களா? எத்தனை பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களும் சிக்கல்களும் வரும். இதெல்லாம் வேண்டாம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சொல்லுங்க சிக்கிக் கொள்ள மாட்டான். அல்லேலூயா. உன் பிழைப்பை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அடிப்படை விசுவாசம் இல்லாமல் எப்படி நீங்கள் என்ன அர்ப்பணிப்புன்னு சொல்றீங்க? எப்படி ஊழியம் என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் உங்களை தேவ ஊழியத்திற்கென்று அழைக்கிறார் என்று சொன்னால் உன்னை முழுவதும் அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. உன் முழு குடும்பமா இருந்தா குடும்பமாக அழைக்கிறார். அதுதான் இதோட விஷயம். அதனால இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், கொஞ்சம் உலக பொருளாகிய எஜமானுக்கு சேவை செய்வதும் கொஞ்சம் உன்னதமான தேவனுக்கு சேவை செய்வதுமாக ரெண்டு விதமாய் இருக்காதிருங்கள். அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை பின்பற்றுங்கள். உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய போக வேண்டாம். அதை விட்டு உன்னதமான தேவனுக்கு மாத்திரம் ஊழியம் செய்யும்படி கடந்து வாருங்கள். அதுதான் லேவியின் பிரதிஷ்டை, அதுதான் அப்போஸ்தல பிரதிஷ்டை. அல்லேலூயா. தேவ மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். அங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, அப்படி அல்ல. பைபிள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமென். நீ இயேசுவை பின்பற்ற. அந்த ஊழியக்காரர் அப்படி பண்றாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்றாரு, அவரையும் இவரையும் பின்பற்ற உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் சொல்லுங்க என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இயேசு தம்முடைய ஊழியக்காரனை தம்மை பின்பற்றும்படி தான் அழைத்தாரே தவிர இன்னைக்கு பிரபலமா இருக்கிற ஒரு ஊழியக்காரரை பார்த்து அவரை போல ஆகணும்னு சொல்லி உன்னை அழைக்கவில்லை. ஆமென். உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியத்தை உன்னை கொண்டு செய்வார். அது சிலவேளை இன்னைக்கு பிரபலமா இருக்கிற ஊழியக்காரங்களை விட மிக மேன்மையாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா நீ இன்னைக்கு பின்பற்ற வேண்டியது இயேசுவை பின்பற்று. அல்லேலூயா. எலிசா இதுல ரொம்ப கரெக்டா இருந்தார். கடைசியில் எலியா சொல்றாரு, என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரப்பா, என்னை விட்டுரு, நான் போறேன், என்னை எடுத்துக்கொள்ள போறார். அவர் சொன்ன, இல்லை நான் உண்மை விட மாட்டேன், நான் வருவேன். ஆண்டவர் இங்கே போச்சொல்ல, அங்கே எங்கே போச்சொன்னாலும் நான் வருவேன். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் எலியாவை விடவே இல்லை. அவருக்கு அன்னைக்கு எலியாவை பின்பற்றுகிற அழைப்பு, அதை கரெக்டாக பின்பற்றினார்.
அங்கங்கே பட்டணங்களில் போகும்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவங்களாம் ரொம்ப வெளிப்பாடு பெற்றவர்கள். ஒருவேளை எலிசாவை விட ஓவர் வெளிப்பாடு போல தெரியுது. அவங்க சொல்லுவாங்க, டேய் எலிசா, உனக்கு தெரியுமா உன்னுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய வெளிப்பாடு அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு. பட்டணங்கள் தோறும் சொல்கிறாங்க, எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார், நீ எதுக்குப்பா அவர் பின்னால் ஓடுற? அவன் சொல்கிறான், உங்களை மாதிரி வெளிப்பாடு எனக்கு இருக்கோ இல்லையோ, என் எஜமானை நான் விட மாட்டேன், அவரை பின்பற்றுவேன். கடைசியில் சால்வை யாருக்கு கிடைத்தது? இந்த வெளிப்பாடு பெற்றவர்களுக்கா கிடைத்தது? பயங்கர வெளிப்பாடு பெற்ற தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு கிடைக்கல, உத்தமமாய் பின்பற்றின எலிசாவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. வெளிப்பாடுகள் இல்லை என்று நான் சொல்லல. நமக்கு ஊழியத்தில் வெளிப்பாடுகள் தேவை, வரங்கள் தேவை, அற்புத அடையாளங்கள் தேவை, எல்லா வசன வெளிப்பாடு, பிரசங்கம் எல்லாம் தேவை. ஆனா எல்லாவற்றை விட முக்கியமான தேவை, உத்தமமாய் உன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்று. அல்லேலூயா. உத்தமமாய் உன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்று. அதை செய்யாம நீ மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் பட்டணம் பட்டணமா இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு வெளிப்பாடு சொல்லிட்டு இதோ எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறான்னு சொன்னா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உத்தமமாய் பின்பற்றின எலிசா எலியாவின் ஊழியத்தை சுதந்தரித்து கொண்டான். எலியாவை விட இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக் கொண்டான். எலியா செய்ததை விட இரட்டிப்பான அற்புதங்களை அவன் செய்ததாக பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எலியாவை விட மகிமையான ஊழியம் செய்த எலிசா, அவனுடைய அழைப்பில் அவனுடைய அர்ப்பணிப்பு அப்படி இருந்தது. அந்த அர்ப்பணிப்பு கடைசி வரை அந்த எலியாவை உத்தமமாய் பின்பற்றினான். அல்லேலூயா. சில ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் ஒரு தலைமை போதகரை வைத்திருப்பார். இந்த ஊழியக்காரனை பின்பற்று. எதுக்கு? இயேசுவை தான் பின்பற்றணும். ஆனால் அந்த ஊழியக்காரன் கையிலேருந்து நீ உருவாகணும், இந்த ஊழியக்காரன் கூட இருக்கணும் என்று சொல்லி வைத்திருப்பார். இவர் திடீர் என்ன பண்ணுவாங்க? விலகி போயிடுவார்கள். ஸ்தாபனத்தை விட்டு இன்னொரு ஸ்தாபனத்துக்கு போயிடுவார்கள். சபை விட்டு இன்னொரு சபை கேட்டு போயிடுவார்கள். அப்படி போகிறவர்கள் உத்தமமாய் பின்பற்றவில்லை. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றணும். அதே வேளையில் உனக்கு கைடன்ஸ்க்கு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரோ அந்த ஆளுக்கிட்டையும் நீ உத்தமமாய் இருக்கணும். அல்லேலூயா. உன் சிந்தனையை வேறு எங்க விடாது. உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற நாளளவும் அங்கே வைத்திருப்பார். அதுக்கு பிறகு உனக்கான ஊழியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது வரைக்கும் எலிசாவுக்கு வேலை என்ன? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. இதெல்லாம் படிக்க மாட்டீங்களோ? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா கைக்கு இவர் என்ன பண்ணுவாராம்? தண்ணி விடுவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்து போன புறம் மண்ணை போடுவானே, அது மாதிரி இல்லை. இது சாப்பிடும் பொழுது கை கழுவுறதுக்கா இருக்கும். அல்லேலூயா. அப்படி உதவிகள் பணிவிடைகள் அவன் செய்து உத்தமமாய் கடைசி வரை பின்பற்றினான். ஆமென். சரி, அன்பானவர்களே, இன்றைக்கு முழு நேர ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிற தேவ மக்கள், உன்னுடைய ஏரை விட்டுவிட நீ தயங்காத. அந்த ஏர்மாடை இழந்துவிட நீ தயங்காத. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னை அழைத்த இயேசுவை உத்தமமாய் பின்பற்ற நீ தயங்காதே. நீ காலதாமதம் செய்யும் பொழுது குடும்பத்தை சொல்லி சொல்லி, பொருட்களை சொல்லி சொல்லி, பிள்ளைகளுடைய படிப்பை சொல்லி சொல்லி நீ காலதாமதம் செய்யும் பொழுது கர்த்தர் உன்மேல் வைத்த நோக்கம் தாமதித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை கொண்டு இதற்கு முன் எத்தனையோ ஊழியங்கள் செய்ய திட்டம் வச்சிருப்பார். அதெல்லாம் வீணா போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நேரத்தை களையாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து எலிசா புறப்பட்டது மாதிரி எனக்கென்று எதுவும் வேண்டாம் என்று புறப்படுங்கள். அல்லேலூயா. குறிப்பாய் பைபிள் காலேஜ் படிக்க வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி மற்றும் கர்த்தருடைய ஊழியத்திற்காய் ஆண்டவருடைய அழைப்பை உள்ளத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, யாரா இருந்தாலும் எனக்கென்று எதுவும் வேண்டாம், உங்க ஊழியத்தை செய்வேன் என்று கடந்து வாருங்கள். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த பிறகும் உனக்குன்னு தனி சம்பாத்தியம் வைக்காத. கர்த்தர் உனக்கு தருகிறதை கர்த்தருடைய ஊழியத்தில் செலவு பண்ணு. கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று நீ பயன்படுத்து. எனக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சு எனக்குன்னு தனியாக வைக்கணும்னு சொல்லி சம்பாதிக்க நினைக்காதே. அந்த சம்பாத்தியம் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கானவைகளை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தைரியமாக இருங்கள். கர்த்தருக்கு என்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். உங்களை மட்டுமல்ல, உங்களுக்குடையவைகள் யாவையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் முன்னே வாருங்கள். அப்படிப்பட்டவர்களை கொண்டு தமது ராஜ்யத்தை கட்ட தேவன் சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு உள்ள ஆட்களை பார்க்காதீங்க.
இவங்களுடைய ஊழியத்தின் ரிசல்ட் இனிதான் வெளியாகும். பிள்ளைகள் பரீட்சை எழுதிட்டு சில மாசங்கள் காத்திருப்பார்கள், அப்புறம் தான் ரிசல்ட் வரும். அதே மாதிரி ஊழியமெல்லாம் செய்யலாம், கடைசியில் ரிசல்ட் எங்கே வரும்? அங்கே பரலோகத்துக்கு போன பிறகு தான் ரிசல்ட் கிடைக்கும். அங்கே தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணப்படும். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதை அன்னைக்கு சொல்ல மாட்டார், அன்னைக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அதனால ஒரு இங்க உலகத்துல அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் இல்ல, அவர் அப்படி பண்ணதை இப்படி பண்ணதை கர்த்தர் அங்கீகரிச்சாரா? கர்த்தருடைய சித்தம் தான் அவர் செஞ்சாரா? கர்த்தர் சொன்ன ஊழியத்தை தான் அவர் செஞ்சாரா? இதெல்லாம் என்னைக்கு ரிசல்ட் வரும்? ஆண்டவருடைய வாயினாலே ரிசல்ட் வரும். அக்கினி பரீட்சைக்கு இந்த ஊழியங்கள் தப்பி நின்றாதான் அதோடைய ரிசல்ட். அல்லேலூயா. இல்லாம உலகத்துல நீங்க காண்ற ஊழியத்தை நம்பி நீங்க கெட்டு போகாதீங்க. நன்மை அனுபவிங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வழியை நீங்க பின்பற்றாதீங்க. நீங்க உங்களுக்கு வழி கர்த்தர் காட்டுகிறார். பைபிள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவர் உங்களை கைட் பண்றார். இந்த அனுபவத்தில் நில்லுங்கள். இதற்கு மேல் உங்களை நடத்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிற மூத்த ஊழியர்களுடைய வார்த்தைகளையும் கேளுங்கள், அதன்படி நடவுங்கள். இதுதான் உங்களுக்கான வழி. அல்லேலூயா. இதை விட்டு இங்கிருந்து கண்ணை வேற எங்கே பறக்க விடாத. அங்க பச்சையா இருக்குன்னு நினைக்காத, இங்க அப்படி இருக்குன்னு நினைக்காத. உன்னுடைய அழகான ஓட்டத்தை நீ இழந்து விடாது, உன்னுடைய மகிமையை நீ கெடுத்து போடாதே. அல்லேலூயா. எனவே எலிசாவை போல அழைக்கப்பட்டவர்கள் எலிசாவை போல அர்ப்பணிங்க ஐயா. எலிசாவை போல கடைசி வரை உத்தமமா பின்பற்றுங்க, உங்களுக்கு கிரீடம் உண்டு. ஆமென். நேரம் போனதுனால அடுத்ததுக்கு வந்துடுறேன். மோசையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறுத்தி விடுகிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசையை முட்செடியில் தரிசனமாகி அழைத்தார். அப்பொழுது மோசைக்கு வயது 80. அல்லேலூயா. யோசேப்பு இளம் வயதிலே அழைக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை வந்தது. இவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு அர்ப்பணித்தது ஒரு இளம் வயது. தாவீது யுத்தத்துக்கு புறப்பட்டது ஒரு இளம் வயது. அதை சொன்னேன். எலிசா கொஞ்சம் வளர்ந்தவர், ஏற்பூட்டி உழுது குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். அவருக்கு அழைப்பு. இப்போ மோசைக்கு பாருங்க, ஒரு முதிர் வயதிலே, இப்பெல்லாம் 60 வயசு ரிட்டையர்மெண்ட். சரி, அன்றைக்கு மோசை வாயினால தான் கர்த்தர் சொன்னார், என்ன ஆயுள் காலம் பலத்தின் மிகுதியினால் சொல்லுங்க 80. அதுக்கு மிஞ்சினா 80 தாண்டினவர்கள் என்கிட்ட வருத்தப்பட்டுறக்கூடாது, பைபிள் வசனத்தை சொல்றேன். ஆமா, நீங்க 80 தாண்டி சந்தோஷமா இருப்பது கர்த்தருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா பைபிள்ல சொல்லிக்க 80 தாண்டினா பயப்படுறீங்க என்ன? ஆனா மோசை அழைச்சது எப்போ? 80வது வயதுல. அல்லேலூயா. ரிட்டையர்மெண்ட், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம். ஆனா அந்த 80ஆம் வயதுல அழைத்து 120ஆம் வயது வரைக்கும் நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 40 இயர்ஸ், 40 full years. என்ன பாக்கியம் இது! ஒருவேளை இங்க இருக்கிற 80களுக்கும் ஒரு அழைப்பு வரலாம். 80கள் பரலோகத்துக்கு போறதுக்கு அழைப்புக்கு வர்றதுக்கு காத்திருப்பீர்கள். ஆனால் சில சமயம் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் வா என்று ஒரு அழைப்பை தரலாம். ஒரு அல்லேலூயா கூட வரலையே. முதியோர் சைடுல இருந்து இளைஞர்கள் தான் அல்லேலூயா சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. யாருக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறார் என்று? சரி, நினைக்கிறீங்க எல்லாம் போச்சே, 70 ஆச்சு, 60 ஆச்சு, 80 நெருங்குதே, ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யலையே, அதை பண்ணலையே, இதை பண்ணலையே. கர்த்தர் இப்பொழுதும் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கலாம். உங்களை மோசே அழைத்தது போல அழைக்கலாம். அப்பொழுது நீங்கள் தைரியமா ஒப்பு கொடுங்க. தோத்திரம். ஒருவேளை இங்க இருந்து சொல்றது எனக்கு கேட்கலையோ, தூரத்திலிருந்து சொல்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா தைரியமா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்போ போகும்போது செங்கடலை போய் பார்த்தேன். செங்கடல் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னார்கள். சரி, ஒன்று பார்த்துருவோம். ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. செங்கடலை பிளந்து வெளி சத்துருக்கள் அழிச்சது போல இந்த வருஷத்தில் வெற்றி தருவேன்னு சொன்னார். அவர் கூட்டிகிட்டு போனார்கள். பார்த்து என்ன 2 ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அந்த செங்கடலை பிளக்க இந்த மோசே 80 வயசுக்கு பிறகு கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த வனாந்தர பாதையில் அந்த ஜனங்களை 40 வருஷங்கள் நடத்த 80 வயசுக்கு பிறகு கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, ஆண்டவர் எப்போ உங்களுக்கு எதை வச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இனி ரெஸ்ட் எடுக்கணும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பணியை கொடுப்பார். ஆமென். என்ன பணி? கர்த்தருக்கான பணி. ஆமென். அதை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். சில வேளை சபையிலிருந்து சிலரை கூப்பிட்டு பேசுகிறோம். ஐயா நீங்க இதை செய்றீங்களா, அம்மா நீங்க இதை செய்றீங்களான்னா அநேகர் விட்டுடுறீங்க. அப்படி விடாதீங்க. சபையிலிருந்து உங்களுக்கு ஒன்று நாங்கள் கேட்குறோன்னா நாங்கள் இங்கே சுயமாக கேட்கறது இல்லை, கர்த்தருடைய நோக்கம் வந்து அங்கே இருக்கும். ஆமென். அதனால சபைக்கு தேவை, சபையினுடைய ஊழியத்துக்கு இன்னார் இந்த முதியவருடைய இந்த சேவை தேவை, அல்லது இந்த இளைஞருடைய இந்த சேவை தேவை, இந்த அம்மாவுடைய இந்த சேவை தேவை என்று ஆண்டவர் அதை உணர்த்தும் போது, அதை காட்டும் பொழுது நம்ம கேட்குறோம். நீங்கள் கேட்கும்போது தைரியமாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறது தான் மேன்மை. உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், தட்டி தட்டி விட்டுருவார்கள். ஐயா இது செய்யுங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுவது தேவனுக்கு பிரியம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு எதை எப்போ தர்றாரோ சந்தோஷமாக ஏற்றெடுத்து செய்வீர்களாக. ஆமென். யாராவது ஒருவேளை ஆமாம் எனக்கும் இப்படி கேட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு உணர்த்தப்பட்டா இன்னைக்கு கூட எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி வச்சிருப்பாருன்னா நாங்கள் அதை உங்களுக்கு தந்து செயல்படுத்த விருப்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ முதியவர் ஆனாலும் சாகும் வர ஆண்டவருக்கா ஏதாவது செய்வோமே, அடுத்து ஒரு நிமிஷம் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துலையும் இயேசுக்கா ஏதாவது செய்வோமே, அந்த ஒரு ஆசை வரட்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு இளைப்பாறுதலின் காலம் இங்கே. இந்த நல்ல வசனங்கள் எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு மண்டையில் ஏறலையே, உள்ளத்தில் இல்லையே. நமக்கு இளைப்பாறுதலின் காலம் இங்கே இல்லைன்னு உலகம் சத்தமாக ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. அப்போ தான் பிரசங்கம் பண்ணுறவருக்கும் ஒரு இதாக இருக்கும், அப்படி போட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இளைப்பாறுதலின் காலம் இங்கே இல்லை, நமக்கு அது இனி வருகிறதா இருக்கிறது. அங்கே போய் ரெஸ்ட் எடுப்போம். பரதீசில் போனால் செய்கைகளை எல்லாம் விட்டு இளைப்பாறுவார்கள். அப்படிதானே? அப்போ அங்கே நல்ல ரெஸ்ட் வச்சிருக்கிறார். இங்கே எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். ஆமென், ஆமென். வீட்டில் இருந்தால் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதியவர்கள் எல்லாம் இதை செய்யுங்க. வீட்டில் இருந்தால் ஜோம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் சபைக்கா ஜோம் பண்ணுவோம், அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இல்லைன்னா கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் இளைப்பாறணும் இல்லையா, கொஞ்சம் நேரமாவது அந்த இளைப்பாறுதலை எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டிய சாப்பிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பேச வேண்டியது பேசிட்டு அடுத்த ரவுண்டு ஜபத்தில் வாங்க. இப்படி அந்நாள் தேவாலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம்? 84 வயசு விதவையான அந்நாள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இது மாதிரி முதியோர்கள் செய்யலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி சில முதியோருக்கு தூக்கமே வராது. படுத்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூக்கம், அதுக்கு பிறகு முழிப்பு வந்துடும். அது உங்களுக்கு பாக்கியம் அல்லவா? அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணலாம் இல்லை, அப்போ உட்காந்து ஆண்டவருடைய காரியங்களை செய்யலாம் இல்லை. செய்து பாருங்க, அடுத்த தூக்கம் தானா வந்துடும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, மோசேயின் காலத்தில் அழைத்தாலும் எலிசாவின் காலத்தில் அழைத்தாலும் அந்த ஈசாக்கின் காலத்தில் அழைத்தாலும் இளமையிலோ முதுமையிலோ நடுவயதிலோ எந்த பிராயத்தில் அழைத்தாலும் நம் வாழ்வே இயேசுவுக்கு. ஆமென். அந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் காணப்படுங்கள். குறிப்பாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய எந்த சூழ்நிலையை நினைச்சு நீங்க பின்தங்கி இருக்கிறீர்களோ இன்றைக்கு அந்த சூழ்நிலைகளை மனதிலே ஜெயித்து கர்த்தருக்காக நீங்கள் எழும்புவீர்களாக. கர்த்தரும் உங்களுக்காக கிரியை செய்ய உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். எண்ணி பார்க்க அழிந்திட்ட காலமதை கதையை போல் எண்ணி பார்க்க அழிந்திட்ட காலங்களை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். உலகத்து சேவை சாகையில் ஓயும், உன்னுடன் மரித்த பின் வருவதெது? கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும்.
கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும். ஜீவியமே ஒரு ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே ஒரு ஜீவியமே திறப்பின் முகம் தீர்க்க ஆட்கள் தேவை. தியாகத்தின் பாதைக்கு செல்வோர் தேவை. திறப்பின் முகம் நிற்க ஆட்கள் தேவை. தியாகத்தின் பாதைக்கு செல்வோர் தேவை. என் ஜனம் அழியுதே என எங்கும் ஆண்டவர் தணிக்கும் சீஷர் தேவை. முன் வருவோர் யாருக்கும் இதுவே வேளை. முன் வருவோர் யாருக்கும் இதுவே வேளை. ஜீவியமே ஒரு ஜீவியமே அர்ப்பணம் தந்தையை கையளித்தேன். அர்ப்பணித்து பாடுவீர்களாக. உம்மில் வாழ்வேன். ஜீவியமே ஒரு ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே ஒரு ஜீவியமே அர்ப்பணம் தந்தையை கையளித்தேன். எல்லாரும் ஒரு விசை கூட என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேன் ஐயா. உம் ஆலோசனை என்ன அதன்படி என்னை நடத்தும். உம் விருப்பம் என்ன அதன்படி என்னை நடத்தும். தேவனே உமக்கு ஊழியம் செய்ய என்னை அழைத்தவரே முழு நேரமா என்னை அர்ப்பணிக்கிறேன். முழுமையுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடையவைகள் யாவையும் சேர்த்தே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நடத்தும் என்று அர்ப்பணித்து ஆண்டவரோடு பேசுங்கள். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை 20 நடத்த வல்லவர், 80 நடத்த வல்லவர். ஆமென். மோசே போன்ற அழைப்பு யாருக்கு வருகிறதோ ஆமென். ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். இயேசுக்காக நான் எதாவது செய்யணும். ஆண்டவரே சொல்லுங்கப்பா, செய்கிறேனப்பா என்று அர்ப்பணியுங்கள். பலனும் சுகமும் தருவது அவரல்லவா, திறமையும் தாளந்தும் தருவது அவரல்லவா. அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் என்ன அதை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஆமென். நடு வயதில் இருக்கிறீர்கள், நல்லா உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். எலிசாவை போல உங்க மேல சால்வை விழுகிறது என்றால் அந்த சால்வையை நீ பெருசா நினைச்சு அதை பின்பற்று. அந்த ஏர்மாட பெருசா நினைக்காத. ஆமென். பாடுங்க பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். சால்வையை நீ பெருசா நினைக்கணும். நீ இந்த ஏர்மாட பெருசா நினைக்காத. அந்த கலப்பையை பெருசா நினைக்காத. அந்த வயல் நிலத்தை பெருசா நினைக்காத. அதுக்கு பின்னால எலிசா போயிருந்தா அவன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிருக்கவே மாட்டான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வளவு மகிமையா அவன் வந்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு தொழிலை நினைத்து கர்த்தருடைய அழைப்பை நஷ்டப்படுத்துகிற யார்? ஆமென். அது யார்? நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க வேலையை நினைத்து, சம்பளத்தை நினைத்து, வேற ஏதோ ஒன்று நினைத்து கர்த்தருடைய மகிமையான ஊழிய அழைப்பை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற நீங்கள் யார்? இன்னைக்கு நினைத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிப்பத்தான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. வாலிபனே, உன்னோடு கர்த்தர் தெளிவாய் பேசினார். ஈசாக்கை போல முழு வாழ்வுக்கு தேவ சித்தம் நிறைவேறணும்னு வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்துக்கும் கம்ப்ளீட்டா ஒப்பு கொடு. கர்த்தர் கிரியை செய்வார்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஒரு 2-3 நிமிடங்கள் ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசின காரியத்தை உங்களுக்குள்ள செயல்படுத்துகிற நேரம், யாருக்குள் எதை செய்யணுமோ அதை செய்கின்ற நேரம், அர்ப்பணித்தவர்களாய் நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றவர்கள் இனி தமிழை நிறுத்தி கொஞ்சம் அந்நிய பாஷைகளிலே பேசுங்க. ஆவியானவர் உங்கள் உள்ளங்களுக்குள் தமது ஊழியத்தை நடப்பிக்கிறார், தமது ஊழியத்தை நடப்பிக்கிறார். ஆமென், ஆமென். வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசு, அந்நிய பாஷைகளை பேசு. இப்படி உன் சிந்தனைக்கே இடம் வேண்டாம், முழுவதும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருக்குள், ஆவியானவருக்குள். வயதானவர்களும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருக்குள், ஆவியானவருக்குள். ஓ க்ளோரி ஷபல பௌதர பௌதரப சந்துன பௌதலப கபரப ஷிகபல பௌதரப ஷலபௌரி அலப சந்துனமா ரிவிரி விரி விரி கபரப ஷபல பௌதரப தூரபல கபரப ஷிகர பௌதல சந்துன பௌதலப ரபௌ ஷலபதுரியா. க்ளோரி 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 ஷகல அதுன மாதுரபௌ ஷபல அதுன ஃபஷபர பௌதரப சந்துல கபௌரியா. எல்லா உள்ளங்களுக்குள் ஆவியானவர் திட்டமாய் ஊழியம் செய்யும். ஆமென். வேர் அறுக்க வேண்டியவைகளை வேர் அறுத்து விடும், பிடுங்கி எறிய வேண்டியவைகளை பிடுங்கி எறிந்துவிடும், சுட்டரிக்க வேண்டியவைகளை எங்கள் உள்ளத்துக்குள்ளது சுட்டரித்து வெளியாக்கி விடும். ஓ க்ளோரி. நட வேண்டியவைகளை நட்டுவிடும், வளர்த்த வேண்டியவைகளை வளர்த்திவிடும், உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்கிவிடும். ஷபலப துரபலபு கபரபோ ஷதல பௌதரா ரிஃபனபலபு ரபலபோ ஷிபல பௌதரா சந்துர பௌதரா ஷிகபல பௌதரப சந்துனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. எங்களுக்கு ஊழியம் செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், எங்களுக்கு ஊழியம் செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும், இளைஞர்கள் முதல் முதியோர் வரையில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வெளிப்படுவதாக அர்ப்பணிக்கிறோம் தந்தையே, அர்ப்பணிக்கிறோம் தந்தையே. எங்களை படைத்தவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே, உம் சித்தத்துக்கு பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு உண்டான அத்தனையும் அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தப்படி நடத்தணுமே, நடத்தணுமே, நடத்தணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை அர்ப்பணிப்பை குறித்து எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணித்தான். எலிசா எலியாவை பின்பற்ற தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவரே, மோசே முதிர் வயதிலே தேவ சித்தம் செய்ய முழுமையும் தன்னை அர்ப்பணித்தான். இவர்கள் அத்தனை பேரையும் மகிமையாய் பயன்படுத்தினீர். அதனால் இன்றைக்கும் உலகம் அதை பேசக்கூடிய அளவுக்கு கிரியைகள் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த தலைமுறையில் வாழுகிற நாங்கள், எங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் பேசியிருக்கிறீர். இளைஞர்கள் முதல் நடுத்தர வயதுடையவர்களும் முதியவர்களும் கூட கர்த்தருக்கு தங்களை முழுமையும் அர்ப்பணித்தவர்களாய் எழும்பட்டும். இன்னும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து நிறைவேற்றும்படியாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். ஆமென். நீர் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி கிரியை செய்ய வேண்டும் என்றும் கெஞ்சுகிறோம். வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.